தொழிலாளர் நலச் சட்டங்களில் சீர்திருத்தங்கள் செய்யப்படும் என பிரதமர் மோடி உறுதிபட கூறினார். 46வது இந்திய தொழிலாளர் மாநாடு டெல்லி விஞ்ஞான் பவனில் திங்களன்று நடந்தது. மாநாட்டை துவங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேசினார். தொழிலாளர்களை மனிதர்களாக கூட மதிக்க முதலாளிகள் தயாராக இல்லை என்ற மோடி, முதலாளி தொழிலாளி இடையே குடும்பத்தை போன்ற உறவு இருக்க வேண்டியது அவசியம் என்றார். தொழிலாளர்கள் மகிழ்ச்சியாக இல்லாவிட்டால் நாடு மகிழ்ச்சிகரமாக இருக்காது என்றார். தொழிலாளர்களின் கனவுகள் ஈடேற வாய்ப்பு வழங்கப்படாத பட்சத்தில் அவனால் முதலாளிகளின் விருப்பங்களை பூர்த்தி செய்ய இயலாது என்றார். தேவையற்ற பல சட்டங்கள் நம் நாட்டில் இருப்பதாக கூறிய மோடி, ஏழைகளும் பயன்பெறும் விதமாக சட்டங்களை எளிமைப்படுத்த வேண்டியது அவசியம் என்றார். தொழிலாளர் அமைப்புகளின் கருத்தொற்றுமையுடன் தொழிலாளர் நலச்சட்டங்களில் திருத்தங்கள் செய்ய வேண்டியது அவசியம் என மோடி கூறினார். இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் சுமூக தீர்வு ஏற்படும் என தான் நம்புவதாகவும் கூறினார். मेरा ये आग्रह है और मैं कोशिश कर रहा हूं कि ये कानूनों का एक बहुत बड़ा जाल हो गया है, उसका सरलीकरण हो। गरीब से गरीब व्यक्ति भी अपने हकों को भली भांति समझ पाए, हकों को प्राप्त कर पाए, ऐसी व्यवस्थाओं को हमने विकसित करने की दिशा में हमारा प्रयास है और मुझे विश्वास है कि हम उसको कर पाएंगे. மாநாட்டில் பேசிய மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி, நாட்டின் முன்னேற்றத்துக்கும் வளர்ச்சிக்கும் முதலீடு மிகவும் முக்கியம் என்றார். முதலீட்டின் மூலாதாரம் தடைப்பட்டால் தொழில்துறை நசிந்து வேலையில்லா திண்டாட்ட அபாயம் ஏற்படும் என கூறினார். தொழில்துறை செயல்பாடு மற்றும் வேலைவாய்ப்புக்கான வழிவகைகளை தடுக்கும் நடவடிக்கைகளில் தொழிலாளர் அமைப்புகள் ஈடுபடக்கூடாது எனவும் கூறினார்.